நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர் அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ளீஸ் எல்லாரும் எழுந்திரீங்க. என்ன அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? ப்ளீஸ் இங்க வாங்க ப்ளீஸ் பக்கத்துல வாங்க. பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஒவ்வொருத்தங்களும். ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை வந்து இவ்வளவு அழகா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. உங்க பேர் என்ன? டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். நேஹா.
நேஹா, யஷ்வந்த், சித்தார்த், பவித்ரா, பத்மலக்ஷ்மி, வேல்குமார், ஸ்ரேயா, ஸ்ரேயா, த்ரிஷா. ஏய் த்ரிஷா. ஸ்ரேயாவும் த்ரிஷாவும் என்ன எனக்கு 20 உனக்கு 18க்கு அப்புறமா இப்பதான் ஒண்ணா பாக்குறோம். ஆஷிக். ஆஷிக், ஓ பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்கீங்க. நீங்க எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க சார்? எனக்கு தெரியாது, சருக்கு தெரியும். சாருக்கு தான் தெரியுமா? உங்களோட சார் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி டிசிப்ளின்டா நீங்க இருக்கும்போதே எனக்கு தெரியும். மணி மாஸ்டர் தான் உங்களோட சார். பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஜோடியில எங்களுக்காக வந்து அதுவும் 2 hours மேக்கப் போட்டு எல்லா கேர்ள்ஸும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் சோ ப்ரவுட் ஆஃப் யூ ஆல். என்ன கரெக்ட் தானே? ஆமா ஆமா, எல்லாமே ஒரு ஒரே வார்த்தை, ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். வெல், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரவுண்ட் எங்களுடைய ஜோடிஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஒரு பெல் பாட்டம், பயங்கர லாங் காலர்ஸ், நம்மளை விட பெரிய மூஞ்சை விட பெரிய கண்ணாடி, இதெல்லாம் போட்டு உட்காந்துருக்கும் போது ஏய் தலை மேலே இது பாரு நெத்தி மேலே மணி ஓடுது, அந்த மாதிரி ட்ரெயின் ஓடுற மாதிரி மணி ஓடுற இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டுடே இஸ் கோயிங் டு பி 80s வந்து மையப்படுத்தி ரெட்ரோ ரவுண்ட். performance அடிதூள். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். சூப்பரா இருக்கும். அவங்க எந்த கடையில இருந்து அந்த ஸ்பானர் எடுத்துட்டு வந்தானுங்க, ஒர்க் ஷாப்ல இருந்து எல்லாம் பார்க்கலாம். பாகிரத் சாராவே வாழ்ந்துட்டு இருக்காராம் இவரு. என்ன புள்ள, நான் வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனவன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய் கண்டெஸ்டன்ட்ஸ் மாதிரி பண்ணுவீங்களா அமுதா? ஜூலி மாதிரி பண்றேன். எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். ஒரு ஃபுல் ட்ரீம் சாங்க ஸ்டேஜில் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க ரெட்ரோ ரவுண்ட்லயே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஆட போறது ஜூலி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா ஜூலி எனக்கு கொசு கடிக்கவே கடிக்காதுமா. லுக் அட் ஹர் காஸ்டியூம், வாவ் வாட் a பியூட்டியா இருக்கீங்க நீங்க. பட் பக்கத்துல பாவடசாமி, வாவ் பாவடசாமியாரும் பயங்கரமா இருக்கிறாரு. பாவடசாமி பத்தி ஏதாவது டக்குன்னு ஒரு கருத்து கொடுங்க பாலாஜி. அதாவது அவர் வந்து பாவட சாமி இல்ல. ஆ. நீங்க வந்து அவர் போட்டிருக்கிற கெட்டப்ப பார்த்து நீங்க ஒரு சாமியார் நினைச்சுக்கிறீங்க. பின்ன அவர் அதான் என்ன? இல்ல. ஆக்சுவலா வந்து அவர் யாருன்னா, என்ன புள்ள, நான் வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனவன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு கொசு கடிச்சாலும் பரவாயில்லன்னு என் பேருக்கு கொசு கடிக்காத ஒரு கொசு வழியில் ட்ரெஸ் தைச்சு போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதே மாதிரி ட்ரெஸ்ஸை எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க, கொசு கடிக்காம நாட்டை காப்பாற்றலாம். நீங்க என்னதான் அவங்கள வந்து கிண்டல் பண்ணாலும் ஐ திங்க் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் இன்னைக்கு பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் சோ சாரி ஜோடிஸ். உங்க எல்லாரோட விட ஐ திங்க் அந்த கொசுவலை தான் என்ன பயங்கரமா ஈர்த்திருக்கு, கவர்ந்திருக்கு. ஈர்த்திருக்கு, கொசு வந்து கொசுவால ஈர்த்திருக்கு. ஓகே சரி, இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸை கூப்பிடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் 2 நாள்ல வந்துட்டு நடக்க போற அந்த நல்ல விஷயத்துக்காக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் எனக்கு தெரிவிங்க, புரியுதா? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஜாய், சக்சஸ், ஹெல்த், வெல்த் இது எல்லாமே வந்து சேரணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபார் எவ்ரிபடி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், ஜட்ஜஸை கூப்பிடுறோம். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ரெட்ரோ ரவுண்ட். அண்ட் ரெட்ரோ ரவுண்டுன்னு ஐம் ஷுர் வீட்டில், அதாவது பாம்பேல அவங்க வீட்டில் ரெட்ரோ ரவுண்டுன்னு இங்கே எங்களுடைய குழு வந்து ரெட்ரோ ரவுண்ட் இந்த வாரம் அப்படின்னு சொல்லும் போதே மேமோட கை இப்படி துடிச்சதான், கால் அப்படி துடிச்சதான். ஏன்னா ரெட்ரோ ரவுண்ட்ல மேம் ஒரு குயினா இருந்திருக்காங்க அந்த 80s பீரியட்ல நமக்கு தெரியும். அதனால நம்மளுடைய மேம் முதல்ல கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ராதா மேம். அத்திச்சண்டை போடாமலே துப்பாக்கி தூக்காமலே கண்ணியரை கண் பார்வையால் கொல்லும் எங்கள் காதல் மன்னா. தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். அத்திச்சண்டை போடா. ஹாய் மேம். ஹாய்.
80s டைம்னோடனே அவங்க பாருங்க ஹீரோயின் மாதிரி வந்திருக்காங்க. அதை விட நான் சொன்னது உண்மை தானே, கை துடிச்சிருக்கு இங்க ரெட்ரோ ரவுண்ட் சொன்னோன்னே. அதை வந்து ஒரு இதுவா ஒரு ஹெவியா வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு ஹெவியா ஒரு மெட்டீரியல் போட்டு வந்திருக்காங்க பாருங்க, போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. மேம் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. 80s ரவுண்ட் இங்க எங்களுடைய டானி சார் பேப்பர்ல எழுதினோடனே உங்களுக்கு அங்க தெரிஞ்சதுல அப்படி ஏதோ ஆச்சுல? முதல் மரியாதையில அந்த ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே சிவாஜி சார் அப்படி செழிப்பார்ல, ஆமா, அந்த மாதிரி நான் அப்படி ஆயிட்டேன். அப்படி ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ரெட்ரோ ரவுண்ட், அதாவது சாதாரண ரவுண்ட்லயே வந்துட்டு மேம் நீங்க வந்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து உங்களுடைய ஏரியா பூந்து விளையாட போறீங்க 80s. சொல்லுங்க மேம், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு எப்படின்னா 80s நாங்க நடிச்சிட்டு இருக்கும்போது எந்த சாங் ஃபேமஸ் இல்லைன்னா எது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்புனாங்கன்னு நிஜமாவே தெரியாது. பிகாஸ் ஒரு படம் முடிச்சு போயிட்டு இருக்கும், ரிலீஸ் கூட இப்போ பார்க்குற மாதிரியெல்லாம் போய் பார்க்க முடியல. இப்போ வந்து 80s வரும்போது ஃபேமஸ் சாங்ஸ்ன்னு எடுக்கும்போது அதில் மோஸ்ட்லி என்னோட அக்காவோட சாங்ஸ் நிறைய இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் எந்த சேனல்ஸ் பார்த்தாலும் எந்த சாங்ஸ் பார்த்தாலும் யாராவது பார்த்த உடனே அந்த சாங்ஸ் பாடும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்போ எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் ஒரு ஸ்டைல் எல்லாம் உருவாக்குனோமோ எனக்கு தெரியாது. பட் நம்ம பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதை வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து அந்த ஸ்டைல் நீங்கள் நல்லா பண்ணீங்க, இல்லைன்னா அந்த மூமெண்ட்ஸ் நல்லாதுன்னு சொல்லும்போது ஓகே என்னமோ பண்ணியிருக்கேன் 80s, அது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நிஜமாவே இன்னும் அந்த பாராட்டு வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ 80s ரவுண்டுன்னா என் சாங்கோட இன்னொரு சாங் ஆடும்போது தான் இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு சாங்கும் பார்த்து சில சாங்ஸ் வரும்போது ச்சே இந்த சாங் அக்காவுக்கு கிடைச்சது நான் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா வந்து ஏண்டி அந்த ட்ரெஸ் போட்டேன், நான் சும்மா தானே உங்ககிட்ட சொன்னேன், உடனே நீ காப்பி அடிச்சிட்டியே அப்படிம்பாங்க. அது பரவாயில்லக்கா, கலர் மாற்றி நீ கன்னடத்துக்கு போட்டுக்க அப்படிம்பேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் அப்படி போட்டு போட்டு ட்ரெஸ்ஸிங்கும் அந்த மேக்கப் லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் அவங்க சூப்பராக கவனிப்பேன். நான் கொஞ்சம் சோம்பேறி. அவங்க சொல்லுவாங்க ப்ளூ போட்டு அப்போ கூட எங்கேயோ தேடி பிடிச்சி ப்ளூ நெயில், ப்ளூ ஷேடோஸ், அப்படியே எல்லாமே ப்ளூ மயமாக இருக்கும். So blue is my favorite color. அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருந்தது, உங்க அக்கா ஒரு ஸ்டைல், அதே மாதிரி ஆக்ட்ரஸ் மாதவி கூட ஒரு ஸ்டைல் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களுடைய கண்டெம்பரரி ஸ்டார்ஸ் அப்போ இருந்த ஹீரோயின்ஸ் அவங்கள என்னென்ன ஸ்டைல் நீங்க வந்து பார்த்து ரசிச்சிருக்கீங்க, சா இது சூப்பரா இருக்கலாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மாதவி அவங்கள பார்த்து பொறாமப்பட்டது அவங்க பாடி. டிக் டிக்கில் இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அசத்திடுவாங்க. இப்போ கூட அந்த மாதிரி உடம்பு அப்புறமா நான் வந்து சவுத் இந்தியாவில் பார்த்ததே கிடையாது. ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடும்போது நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஐயோ இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனே, நடக்கும்போது அந்த ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னு. பட் அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப கேவலமாக நான் ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் வேறு போட்டு வருவேன். எல்லாருமே அழகாக ஸ்டைலாக இருக்கும்போது நான் ஸ்விம்மிங் ட்ரெஸ் அக்கா கிண்டல் நிஜமாதான் ஸ்விம்மிங் தெரியாதுல்ல, அவங்க எல்லாம் அழகா இப்படி குதிக்கும் போது நான் வந்து எல்லாம் அப்படி எனக்கு நிஜமாவே ஸ்விம்மிங் தெரியாது. தண்ணி எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஐ காமெடி, பெரிய காமெடி அது. இந்த பக்கம் சொப்னா அவங்க இருப்பாங்க, இவங்க மாதவி அவங்க, அப்புறம் நம்ம குரு பாரஜா சார். ஸ்விம்மிங் பண்ணுமா சார், தண்ணியை பார்த்தா பயமா இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எட்ஜில் காலை வச்சுட்டு என்னை புஷ் பண்ணி விடுவாங்கன்னா அட்லீஸ்ட் போகும்போதாவது அப்படி பண்ணலாம்னா பயம் ஏறிடுச்சுன்னா மூக்கில் வாயிலெல்லாம் தண்ணி ஏறினா அசிங்கமாக இருக்கும். அதனால மேக்ஸிமம் என்ன அவாய்ட் பண்ணி அவங்க தான் ரொம்ப அழகாக அப்படியெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே நான் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். கமல் சாரெல்லாம் ரொம்ப கிண்டல். அது மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்குதான் நான் பின்னாடி போய் நின்றுப்பேன். இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக கிளாமராக அப்படி நிற்பாங்க. எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குமா, கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும். என்ன ஃபேமிலி ஃபோட்டோவுக்கு நிற்கிறேன் நீ, முன்னாடி வாமா. நான் சொன்னேன் இல்லை சார் நான் முன்னாடி வரல சார், அசிங்கமாக இருக்கு சார் அப்படின்னு. ஐயோ அது பெரிய ஸ்டோரி. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடுத்த ஜட்ஜையும் கூப்பிடலாம். ஐ எம் ஷுர் 80s அவரும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருப்பாரு. அந்த ரசிப்பு தன்மையால தான் அவர் இன்னைக்கு கோரியோகிராஃபரே ஆயிருக்காரு அப்படின்னு நானா நினச்சிக்கிறேன். இது உண்மையா இல்லை கழுத்தா மாட்டிலே வாங்க போறேனா அப்படின்னு சாரியே நம்ம கூப்பிட்டு இப்போ தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் கல்யாண் மாஸ்டர். வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. மாஸ்டர்
இன்னைக்கு சொல்லுங்க 80s ரவுண்ட். ஐ அம் ஷூர் நீங்க 80sல வந்து அப்படியே பயங்கரமான படங்களா பார்த்து ஹீரோயின்ல பயங்கரமா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கரெக்ட்டா இல்லையா? இல்ல இல்லையா? ஓ மை காட். தவறு என்ன பண்ணிட்டேனே, தவறு பிழைத்துட்டேனே. இன்னும் என்ன 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 இல்ல இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஹீரோயினை பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு கூட அவருக்கு டைம் இல்ல. ஓ அந்த அளவுக்கு பிஸியா இருந்தாரு. அப்படி ரியல் லைஃப் ஹீரோயின்ஸோட பிஸியா இருந்திருக்காரு. ஓ மை காட். கேப்போம். இது உண்மையா? எல்லாத்தையும் நீங்க போய் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்களுக்கே தெரியும். நான் 87ல படிச்சிட்டு இருந்தேன். 87ல தான் நான் சினிமா ஃபீல்டே என்டர் ஆனேன். பட் எங்க 90க்குள்ள வந்துட்டேன்ல டான்ஸ். 90க்குள்ள வந்துட்டேன். பட் எங்க ஃபாதர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி படம் பார்க்கறது அதெல்லாம் எல்லா பிடிக்கவே ஃபாதரும் பிடிக்கும். ஸ்ட்ரிக்ட் தான். ஸோ நார்மலாக நான் படம் அதனால சொல்கிறேன். அதனால தான் எனக்கு பழக்கம் இல்லைனால தான் நிறைய படம் பார்க்கறது இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியான அப்புறம் தான் கொஞ்சம் படம் பார்க்க ஆரம்பித்தேன். பட் நார்மலாக நான் படம் அவ்வளோ பார்த்தது கிடையாது. இப்போ உட்காந்து வேணா பார்த்துருக்கேன். நான் 80s படம்லாம் பார்த்துருக்கேன். பட் அந்த பீரியடில் நான் அவ்வளோவா நான் சினிமாவுக்கு வந்ததே ஆக்சிடென்ட் மாதிரி தான். பிகாஸ் ஐ வாஸ் நாட் சினிமா பற்றி அவ்வளோ ஜாஸ்தி தெரியவும் தெரியாது. சும்மா அப்படியே கூப்பிட்டாங்க, ஒரு சாங் ஆடணும்னு கூப்பிட்டாங்க, அப்படியே வந்துட்டேன் நானும். ஓகே தட்ஸ் so nice. ஓகே இப்போ ரெட்ரோல இவங்களுக்கு என்ன இன்னைக்கு ரவுண்ட்ல ஆட போறாங்க? ரெட்ரோ ரவுண்ட் 80sல என்ன ஒரு கூலிங் கிளாஸ் போட மாட்டேன், கொஞ்சம் கண்ணு கூசுது. எல்லாம் ஒரே ஜிகி ஜிகி ஆக்ஸா இருக்கிறாங்க. யா அது வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ரெட்ரோ அந்த 80s வந்து ஜாஸ்தியா நான் வந்து ஃப்ளாப் படம்னு எதுவும் நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா. golden era of Tamil இட்ஸ் cinema. கோல்டன் ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா படமுமே ஹிட், எல்லா சாங்ஸும் ஹிட்ஸு. எந்த சாங் கேட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் நல்ல சாங்காக தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் வேறு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே 80sல உங்களை கவர்ந்த ஹீரோயின் மட்டும் சொல்லுங்க மாஸ்டர். அப்படியே போய் இருக்கையில நீங்க அமர்ந்துடலாம். இல்ல அக்கா பேரை நீங்க சொல்ல முடியாது. ஓ அவங்க திட்ட மாட்டாங்க. என்ன தவற சொல்லுங்க. ஓகே அப்பா எனக்கே கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு மாஸ்டர். நான் அப்படிக்கா வந்துடுறேன். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்களோ? நீங்க நிக்கிறீங்க தைரியத்துல நானே நின்று. ஐயோ என்ன மாத்தி நம்ம விளையாடிறோம். சொல்லுங்க மாஸ்டர். எனக்கு இவங்க இந்த ஷோபா அர்ச்சனால இருந்தாங்களே, அவங்க 80s ஆமாம் ஷோபகாயா ஒரு மாதிரி they won't look like heroines but they'll have a very nice அவங்கள பார்த்தாலே அட்ராக்டிவா இருக்கும். அது மாதிரி அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ பயங்கரமான சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஜட்ஜஸ் இன்னும் தொடர்ந்து பேசுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டான்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்து அப்செட் பண்ணாதீங்க. நல்லபடியா டான்ஸ் கொடுத்து உங்க ட்ரெஸ் கலர் மாய ஜிகி 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 ஜிகின்னு நீங்க மார்க்ஸ் வாங்கணும் இன்னைக்கு. ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ப்ளீஸ் டேக் எ சீட். எழுலோகம் முன்னால ஆடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணால. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரவேர். ஓகே மை டியர் ஜோடிஸ், இப்போ வந்து 80s ரெட்ரோ ரவுண்ட். ஸோ ரெட்ரோ ரவுண்டுன்னு ரொம்ப ஹாப்பியானது ஃபர்ஸ்ட் யாரு? இன்னைக்கு ரெட்ரோ ரவுண்ட் சூப்பர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே ஹாப்பியான யாருமே ஹாப்பியாகவே இல்லையா? ஆஷா அமுதவாணன் 2 பேருமே. நீ எதுக்கு தான்மா செல்லக்குட்டி ஹாப்பி ஆக மாட்ட? சொல்லு அமுதவாணன், நீங்க ஏன் ஹாப்பியா? நீங்க ரெட்ரோனோனே அது சொல்லுங்க. அமுதா எப்பவுமே ஹாப்பி தான். அமுதா வை ஹாப்பி. ரெட்ரோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்? அந்த சாங் எல்லாமே நல்லா இருக்கும், உண்மையாவே அழகா இருக்கும். ஓகே அவர் காலத்து சாகா எல்லாம் இப்போ நல்லா இருக்கு. அது எப்பவுமே கேக்குற மாதிரி இருக்கும் உண்மையாவே. இப்போ வந்தது அப்படியே போயிடும். அதான் நிக்கும். அதோட லைஃப் டைம் வந்து ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. டிஸ்கோ ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் உண்மையா. ஓ டிஸ்கோ அதான் கேட்டேன். டிஸ்கோ ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஆனந்தி கிட்ட கேட்போம். இந்த கேள்வி ஆனந்திக்கு மட்டும்தான். உங்களுக்கு முதல்ல எது ரொம்ப பிடிக்கும்? ரெட்ரோவா இப்ப இருக்கிற ட்ரெஸ்ஸிங்கா? எல்லா ட்ரெஸ்ஸிங்னாலே பிடிக்கும் ஆனந்திக்கு. எல்லாமே பிடிக்கும். டிஃபரெண்ட் அழகா போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே அந்த ட்ரெஸ்ஸிங்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுங்க. அந்த காலத்துலயா? அந்த இப்போ 80sல இந்த தலையில இப்படி பேண்ட் கட்டது ரொம்ப பிடிக்கும். ஓகே தலைவலியே வராது. தலைவலி வராது. அப்புறம் இப்படி பின்னுவாங்க தெரியுமா சைடுல, நம்ம ஜூலி போட்டிருக்காங்கல்ல, ஜூலி போட்ட மாதிரி போட்டா ரொம்ப பிடிக்கும். ஓகே அது ரொம்ப பிடிக்கும். ஆமா அது பிடிக்கும். ஓகே வெரி குட். பிரியா 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 கிட்ட சொல்லுங்க. She's ultimate modern girl இல்லையா? இல்ல ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டைல் எல்லாமே இப்போ வந்துருது இல்லையா? பாலோசோ பேண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றது வந்துருது. சைடுல வந்து இந்த ஃபிஷ் ஸ்டைல் வந்துருது. எல்லாமே அந்த இப்போ எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி திருப்பி வந்துருச்சு இல்லையா? ஸோ எதுவுமே அப்போ ஸ்டைல் இப்போ ஸ்டைல்னு சொல்ல முடியாது. எல்லாமே இப்போ திருப்பி வந்துருச்சு. எப்படி எப்படி பிரியா எப்பவுமே அறிவா பேசுற? எப்படி நிஜமா எனக்கு வியக்கிறேன் நான். நீடி கரெக்டா தான். வெரி குட் வெரி குட். நிஜமா சூப்பரா சொன்னீங்க. பட் உங்களுக்கு எது பர்சனல் ஃபேவரட் எது சொல்லுங்க? அந்த ட்ரெஸ்ஸிங் இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸிங் அதான் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க, அதனால் மறுவி வந்துருச்சுங்கிறீங்க, அதில் சொல்லுங்கள்.
பேண்ட் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இத்ரூன்னு போட்டு இங்க கட்டிட்டு இங்க போட்டுட்டு இங்கேயே திருப்பி பேண்ட் போடுவாங்கல்ல, அது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஹை வேஸ்ட் பேண்ட் மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கும் அது. வெரி நைஸ் இட் வில் பி. எந்த ஆர்டிஸ்ட் ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? மாதவி. மாதவி. ஓகே, வெரி குட். அவர்கிட்ட கொடுங்க. சித்தார்த், நீங்க நீங்க தான் சித்தார்த், நீங்க சொல்லுங்க சித்தார்த், உங்களுக்கு பிடிச்சது என்ன 80ஸ்ல? என்ன வேணா சொல்லலாம், ட்ரெஸ்ஸிங்னு இல்ல, உங்களுக்கு வந்து ஓபன் டாபிக். பெல் பாட்டம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது நம்ம இந்த காலத்தில் ட்ரை பண்ண முடியல, அவ்வளோதான். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எதுவுமே நம்ம ட்ரை பண்ண முடியல. இந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் ஷோஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. ஸோ ரெகுலராக நம்ம போடவும் முடியல. அது யோசிச்சு பாருங்க, ரெகுலராக போட்டு அப்படி சுற்றி இருந்தாருன்னா ப்ளீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்துக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க சித்தார்த். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை. ஓகே, பிடிச்ச ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. ஆர்டிஸ்ட் ரஜினி சார் தான். ஓ, அப்போலே உங்களுக்கு வெரி குட். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். அடுத்து யார்கிட்ட? லோகேஷ் கிட்ட கொடுங்க ப்ளீஸ். லோகேஷ் கிட்ட கொடுங்க. லோகேஷ், உங்க கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல, ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா? ஓகே, அப்போ கூடிய சீக்கிரம் திரும்ப வச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இப்போ சொல்லுங்க, இந்த 80ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது? அதை பாடி காட்டிடுங்க எங்களுக்கு. ஒரு நாயகன் அந்த சாங். இல்ல போதும், ஒரு வரியாவது பாடுங்கப்பா. ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க. இல்லைங்க, பாடுறது வந்து ரொம்ப வீக். வேணாம், ரொம்ப வீக். தெரியாத வேலை வேணாம். சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த என்ன யாரோட டான்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட்ரோல? டான்சிங்னா ஆனந்த் பாபு சார். ஆனந்த் பாபு சார். ஓகே, வெரி குட். அடுத்து யாருக்கிட்ட? சரி, ஏதோ மைக் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்காரு நம்மளுடைய. சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலி அந்த காலத்து ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸாகவே இருந்தாங்க. ஃபார் த ஹேர் ஸ்டைல், அவங்க காஸ்டியூம்ஸ் ஒரு பக்கம் ஒரு கலர் இருக்கும், அடுத்த பக்கம் பார்த்தா வேற ஒரு ஷர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோஸோடது எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த பெல் பாட்டம் ஒரு முழத்துக்கு வந்து அளவு எடுத்து ஒரு முழத்துக்கு பெல் பாட்டம் போடுவாங்க. அந்த ஈரா பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. இதனால் தங்கள் கூறுவது என்ன? இல்ல இல்ல, என்ன தப்பா எதுவும் சொல்லியே. கரெக்ட் தான். பட் நான் கூறுவது என்னன்னா, நீயா நானா டைரக்டர் மிஸ்டர் ஆண்டனி அவர்களே, எங்க ஷோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன மொக்க கேள்வி கேட்டாலும் சீரியஸா பதில் சொல்ற ஒரே கண்டெஸ்டன்ட் இஸ் யுவராஜ். ஐ திங்க் நீங்க டெஃபினட்டா உங்களுடைய ஷோல அவரை கூப்பிட்டு பேச வச்சீங்கன்னா உங்களுக்காக அவர் நிறைய பேசுவாரு அப்படின்னு. தப்பா எதுவும் பேசல. இல்ல, தப்பு கிடையாது. நான் கரெக்டா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயா நானா ப்ரோகிராமோட டைரக்டர் கிட்ட உங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களோட பேச்சு திறன் எப்படி இருக்கணும் அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆஷா, நீங்க பாடியாங்க. ஆஷாவை பாட சொல்லலாம். அவர் சொன்ன பாட்டை நீங்க பாடுங்க. ஆஷா பாட சொல்லுங்க. ஆஷா பேஷா பாடு. நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். ஓஹோ, கரெக்ட்டா பாடிச்சு அந்த பொண்ணு. ஏன் இப்படி பண்றீங்க? ஓகே, எனிவேஸ் போங்க. சூப்பரா பாடிட்டீங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். நந்தினி, நாண்டிமா, இவ்வளவு நேரம் தெரியவே இல்லையா? இல்ல, இப்பதான் ஒவ்வொன்னா பாத்துட்டு வரல. எனக்கு கொஞ்சம் தூர பார்வை, ரைட்டா மெதுவா தான் அந்த பார்வை வந்து விழும். ஓகேயா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதானே ஜோடிட்டு போயிட்டீங்க, அதான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓகே, எனிவேஸ் நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் நீங்க எலிமினேட் ஆனனால, போன வாரம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். இவங்க எலிமினேட் ஆனனால இந்த வாரம் வடிவேல் பாலாஜி அண்ட் சிவானி, ஏன்னா சிவானியோட ஆடிட்டு இருந்த நம்மளுடைய சாயம் எலிமினேட் ஆயிட்டனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாரம் ஜோடியா ஆட போறாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியா நீங்க இந்த வாரத்தில் புது ஜோடியா ஆட போறீங்க. ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதை நாம ஒரு பக்கமா வச்சுட்டு இப்போ வந்து இந்த 80s ரெட்ரோ ரவுண்ட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து நீங்க உங்களோட ஹேர் ஸ்டைல மாத்துறீங்க, உங்களோட காஸ்டியூம் ஸ்டைல மாத்துறீங்க, இதெல்லாம் மாத்துறீங்க எல்லாருமே. பட் ஒருத்தர் மட்டும் இந்த ஜோடியில அவருடைய ஹேர் ஸ்டைலும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, அவருடைய லைஃப் ஸ்டைலும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பவுமே மைக் பிடிச்சி சோகமா பாடுற ஒரு ஹீரோ மாதிரி அவர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த 2014ல கூட எங்க ஜோடியில ஒரு கண்டெஸ்டன்ட் தான். யாருன்னு கரெக்டா சொல்லுங்க எல்லாரும். கார்த்தி. வாவ், எல்லாருக்கும் 10 பாயிண்ட்ஸ். கம் ஆன் கார்த்தி. இப்போ 80s ரவுண்ட்னே எப்படி ஹாப்பி ஆயிட்டீங்களா? என்ன ஜாலியா இருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா 80s ரவுண்ட்? பிடிக்கும். ஏன் 80s ரவுண்ட் ரொம்ப பிடிக்கும்? 80ஸ்ல என்ன சென்டிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். பாத்தீங்களா? சரி, 80s மூவிஸ்ல என்ன சென்டிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சென்டிமெண்டா? அது பிடிக்காது, ஆக்ஷன் பிடிக்கும். ஓ, அந்த ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அந்த ஆக்ஷன்ஸ் பிளாக் தான் பிடிக்கும். பட் உங்களை பார்த்தா நான் என்ன நினைச்சேன், ஒரே பொண்ணை 30 வருஷமா காதலிச்சிருப்பாங்க பாத்தீங்களா 80ஸ்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க அப்படி உலகம் என்ன நம்பிட்டே இருக்கு, நான் என்ன பண்றது? இட்ஸ் an eye opener. ஏதோ துடிக்கிறாரு நம்மளுடைய சாய் சக்தி ஏதோ சொல்றது. கண்டிப்பா எல்லாரும் அப்செட் ஆக போறாரு. கம் ஆன் சாய். சாய் பத்தி பேசாம இருப்பாரா? வாங்க சாய், என்ன சொல்ல போறீங்க? 80ஸ்ல வந்து பிடிச்ச ஹீரோ வந்து ரஜினி, ராதா மேம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வரிசையில வரனால இல்ல, அப்படி இல்ல. ராதா மேம் வந்து ஸ்டைல், அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். சாங் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையா ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி ஓகே. பாவம், உண்மையா சொல்றேன். சீரியஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகேமா, சீரியஸா நான் எடுத்துக்கிறேன். போதுமா, நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். இது விட நான் எப்படி அந்த சீரியஸா எடுத்துக்க முடியும்?
ஜூலி நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விருப்பறீங்களா? வருந்தி சொல்ல ஏதாவது விருப்பறீங்களா? எதுவுமே முத கிடையாது. கருத்துக்கு ஜூலி காலி. ஓகே, இதுக்கு மேல நான் இந்த செக்மெண்ட்டே காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். பிரேக் போனதுக்கு அப்புறம் உங்களுக்காக அப்படியே ஜிகின்னு ரெடியா இருக்க எங்களுடைய ஜோடிஸ் எல்லாம் இந்த ஹாப்பி மூடோட 80s ரெட்ரோ ஹாப்பி சாங்ஸ்க்கு ஆட போறாங்க. So come back after a short commercial break. இது ஒரு nice stream ஜோடி season 7 powered by Signoraware. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது ஒரு nice stream ஜோடி season 7 powered by Signoraware. வடிவேல் பாலாஜி, நந்தினி தங்களின் நடனத்தின் மூலம் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்தவர்கள். அழகிய தமிழ் மகள் இவள். பல்வேறு சுற்றுகளில் மற்ற போட்டியாளர்களுக்கு கடும் நெருக்கடியை தந்தவர்கள். அடி தூள்னா அப்படி எக்ஸ்பிரஷனுமா. யாரும் எதிர்பாராத விதமாக சென்ற சுற்றின் இறுதியில் எலிமினேஷனில் நிறுத்தப்பட்டார்கள். ஸோ இன்னைக்கு எலிமினேட் ஆக போற அந்த ஃபீமேல் இண்டிவிஜுவலாக வந்து என்னாலையும் ஆட முடியும், என்னாலையும் பெஸ்ட்டை கொடுக்க முடியும்னு நான் ஃபஸ்ட்டு காட்டின ஸ்டேஜ் வந்து ஆக்சுவலி இதுதான். மிகவும் குறைந்த மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் நந்தினி இந்த போட்டியிலிருந்து வெளியேறினார். சாய் பிரசாந்த், ஷிவானி இந்த ஜோடி சீசனில் தனக்கென ஒரு ஸ்டைல் மூலம் நடனத்தில் கலக்கியவர் சாய் பிரசாந்த். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி ஒரு தெளிந்த நீரோட்டத்தை போல் இருந்தது இவருடைய நடனம். கடந்த சுற்றில் பாதியில் இவர் நடனத்தை நிறுத்திவிட இன்னொரு வாட்டி நாங்க சான்ஸ் கொடுத்தது only because of you. பின் இரண்டாம் வாய்ப்பில் தொடர்ந்து ஆடினாலும் மிக குறைந்த மதிப்பெண் பெற்ற காரணத்தால் போட்டியிலிருந்து வெளியேறினார். மேலஸ் சாய். இனி அடுத்தடுத்த சுற்றுகளில் பாலாஜியும் சிவானியும் இணைந்து நடனமாட இருக்கின்றனர். இந்த புதிய ஜோடியின் இந்த வார நடனத்தை காண்போம். வடிவேல் பாலாஜி அவர்களே, நீங்க யார் பார்த்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? யார் மாதிரி? எந்த ஹீரோ மாதிரி? சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஓ ஓகே. ஸோ ஒரு பயங்கரமான பாடலுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆட போறீங்க. பட் இவங்களோட ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்ததா எப்படி? அதை முதல்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா. நீங்க நல்லா பண்ணுறாங்க. இவங்களோட ஸ்டார்டிங் எல்லாம் இப்படிதான் இருக்கும், பட் ஃபினிஷிங் சரி இருக்காதுப்பா. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. பட் நீங்க எப்பயுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு இவ்வளோ சொல்லியாச்சு, சொல்லுங்க. அந்யோன்யமான ஜோடியா இருக்கணும் டான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆடுறீங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, ஒரு நல்ல ரேப்போ இருக்கும். அதனால நீங்க குயிக்கா அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆட போறீங்க, அதனால நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட இருந்து வாழ்த்துக்களை வாங்கிக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். ஒரு கெமிஸ்ட்ரி வர்றதுக்கு ஒரு செகண்ட் போதும். அதே மாதிரி ஃப்ரேமுக்கு வெளியே நம்ம ரிஹர்சல் என்ன எப்படி அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா அப்படியே பிச் உதறிடுங்க, அவ்வளோதான். நத்திங் எல்ஸ். யூ கேன் டூ, யூ போத் கேன் டூ இட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாஸ்டர். 2 பேருமே நல்ல டான்சர்ஸ், அதனால தான் நீங்கள் போன தடவை எலிமினேட் ஆகல. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்குள்ள நல்ல பார்ட்னராக தான் இருப்பாங்க 2 பேரும். நீங்கள் ரிஹர்சல் பண்ணியிருப்பீங்க. அதுவும் ட்ரெஸ் வேறு சும்மா ஜிகின்னு செமையாக இருக்கு. 2 பேரும் நல்லா ஆடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். டு வெல். என்ன பாட்டு இது? பொட்டை விடுற மாதிரி. ஏன் இது நல்லா இல்லையா? நீ தான் நல்லா இருக்க. உன் பாட்டு விளக்கெண்ணெயில போட்டு வச்ச மோர் குழம்பு மாதிரி வளவளன்னு இருக்கு. இதை பாக்குறதுக்கு ஆள் 10 ரூபாய் கொடுத்துள்ள வந்தோம். சும்மா பேசாத, ஆடி பார்த்தாதான் தெரியும். நாம எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கோமா? இப்ப ஆடு. எதிர்த்து ஆடுறியா? ஆடுறேம்மா. அடியன் சேக்க இப்ப பாரு. ரத்தரா
ரத்தரா ரத்தரா ரத்தரா ரத்தரா ரத்தரா ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி எட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி பட்டணா அறிஞ்ச போக்கிரி அடிபட்டியா தெரிஞ்ச பக்கிரி அட என்னோட மோதாமவா பாப்பமா ஆடி பாப்பமா வெட்டுத்தாம் போட்டுத்தாம் பாப்பமா அடவாமா பாப்பமா ஆடி பாப்பமா வெட்டுத்தாம் போட்டுத்தாம் பாப்பமா ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி இந்த பேட்டையில எங்களை எதுக்கு எவண்டி வருவா? வருவான்டா. யாரு? ஐயா. உங்க பேர ஒரு தரம் சொன்னா நிமிர்ந்து எழுந்திடும் புல்லும் நெத்தியில் புரளும் பத்தமடி விளக்கி முத்தங்கள் தர ஒரு ஆசை கண்மணி உனது கால் கொலு செடுத்து கைகளில் கட்டிக்கொள்ள ஆசை என்னமோ மாறுது புத்தி உனக்கு என் குங்குமம் எங்கேயோ ஒட்டி இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பந்தம் இருக்கு நான் அள்ளவோ கிண்டவோ சொந்தம் இருக்கு அப்பா என்றாலும் அதுக்கு ஒரு இடம் பொருள் இருக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணு கேடு எனது பேர ஒரு தரம் சொன்னா திணிந்து எழுந்திடும் புல்லும் மேக்கப் ஏறலாம் கெட்டப் மாறலாம் செட்டப் மாறாதம்மா மை குட்னஸ், பயங்கரமான பாடல்களுக்கு ஆடி இருக்கீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ராதா மேம். பாலாஜி சிவானி ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது அவரோட ஸ்டைலுக்கு மாற்றுறதில்ல, அந்த பாடி லாங்குவேஜில் அப்படியே வந்துடும். ஸோ ரஜினி சாரோட சாங் நீங்கள் பொதுவாகவே டான்ஸ் பண்ணும்போது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரஜினி சார் ஸ்டைல் வேணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க. அதில் எதுவுமே பாலாஜி டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. அவரோட ஸ்டைலு, அந்த லிப்பு, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க. ஒன்றே ஒன்று, நம்ம வந்து சில சாங்ஸில் என்னதான் ஸ்டைல் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஆடி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல டான்சர்ஸ். அதனால் இனிமேல் பண்ணும்போது அந்த ஸ்டைலு, அந்த பாடி உங்களுக்கு எப்போவுமே யூஆர் அ ஃபென்டாஸ்டிக், ஏன்னா இமிட்டேட் பண்ணுற நல்ல ஆர்டிஸ்ட் ஆனதால் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் இனிமேல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெவி மூமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னா அந்த ஃபில்லிங் கிடைக்கும். பிகாஸ் சாங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவும் கிடையாது. அந்த சூப்பர் ஸ்டாருக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல மட்டும் ஒரு சின்ன டவுட்டாக அப்படி விட்டுங்க. எப்போவுமே டவுட்ஸ் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா, நமக்கு அந்த ஹெவினஸ் விட்டு போகும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அந்த மைண்டில் ஸ்டைலு விட்டால் கூட மூமெண்ட்ஸை மறந்துடாதீங்க. சிவானி, உங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தால் கூட நீங்கள் எந்தெந்த ரவுண்டுக்கு ஆடுவீங்களோ அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களோட பாடி லாங்குவேஜ். நீங்கள் ரொம்ப ரிஸ்ட்ரிக்டாக ஆடின மாதிரி தோணுச்சு எனக்கு. இருக்கலாம், பட் ஸ்டார்டிங் அப்படியே தோணுச்சு. ஏன்னா அதே மாதிரி எப்போவுமே அந்த பேக்கில் சாங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி நின்றுட்டு இருக்கீங்கல்ல, நிற்கும்போது கூட அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கிரிப்பாக நிற்கிற மாதிரி. எப்போவுமே ஒரு சாங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே டான்ஸர்ஸுக்கு, நம்ம டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதை எப்போவுமே அதை டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிற்கும்ல,
அது மேபி ஃப்ரேமில் வராது, அந்த நிற்கிற அந்த கிரிப்பில் அந்த கான்ஃபிடென்ஸில் தான் அந்த என்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் சூப்பராக வரும். எப்போ உங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ட் மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சதோ நீங்கள் வரும்போதே அதை மாற்றி இருந்திருக்கலாம். அதனால் உங்கள் மூமெண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, எங்கேயுமே மறப்பாம ஸ்மூத்தாக போன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஓகேயா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மாஸ்டர் வடிவேல் பாலாஜி அண்ட் ஷிவானி, நீங்கள் எடுத்துக்கிட்ட சாங்ஸு, உங்கள் காஸ்டியூம்ஸ், அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடிவேல் பாலாஜி, நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்கலாம். another திங் இஸ் அங்கங்கே மிஸ் பண்ணீங்க. 2-3 இடத்துல ஐ சா யூ குட் யுவர் கோஆர்டினேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ 2-3 இடத்துல மிஸ் பண்ணீங்க. ரெஸ்ட்ரிக்டடாகவே ஆடினீங்க, அது ஏன்னு தெரில. நல்லா தான் மூமெண்ட் எல்லாமே நல்லா பண்ணீங்க, பட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு எதுவுமே. அது சேம் இதுதான் மாஸ்டர். பிகாஸ் காம்படிஷன் இப்போ ஆல்ரெடி 2 ஜோடி எலிமினேட் ஆகிட்டாங்க, 4 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒன்லி 8 ஜோடிஸ். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டெய்லி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இங்கே தானே ஆடுறீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜ் எப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இதுக்கு மேலே நீங்கள் ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இட் won't be குட். நான் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், கம்ப்ளைனிங். சிவானி, உங்ககிட்டயும் அதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சின்ன மிஸ். இதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் போன தடவை பார்த்தீங்களா 0.5 அந்த மார்க்கில் போச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்க மாஸ்டர். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நல்லா பண்ணுங்க இனிமே. ஓகே ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் எப்படி வாங்க போகிறாங்க கேட்கலாம். ஸோ முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? ராதா மேம். ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, 8 அடி துள்ளினா 10 அடி பாயுமே நம்மடி, பட்டணா அறிஞ்ச போட்டு 8 points. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். மாஸ்டர், உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். ஷூர் உங்க பேர ஒரு தரம் சொன்னா நிமிர்ந்து எழுந்திடும் புல்லும். 8 points. தேங்க்யூ மேம். So 16 points வாங்கியிருக்கீங்க. once again congratulations. இவங்க வந்து இப்போ உங்களுக்கு ஜோடியா 16 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இண்டிவிஜுவலா அவங்க ஒரு பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அது இப்போ தெரியாது, எலிமினேஷன் டைம்ல தான் உங்களுக்கு தெரிய வரும். once again அது நான் எல்லா ஜோடிஸ்க்கும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல கபால்னு நம்ம ஒரு பிரேக் போறோம். ஓகேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஒரு ஐஸ் கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். ஓகே, இந்த ரெட்ரோ ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெட்ரோ ரவுண்ட் 80s ரவுண்ட்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு தூணா இந்த நிகழ்ச்சிக்கு அமைந்த ஒரு நபர் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இல்ல. யாராவது அவரை தேடினீங்களா? கண்டிப்பா தேடிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் துளைந்து போன அந்த நபர் சற்றே தாமதமாக கரெக்டான தண்டவாளத்தில் வந்து சேர்ந்தடைந்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். பட் இனிமே நாம அவரை இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் கூப்பிடவே முடியாதுங்க, முடியவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எஸ், அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு பெருமையான விஷயம் எங்க எல்லாருக்கும். அவருக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னில இருந்து அவர் டாக்டர் ரோபோ சங்கர் என்று அழைக்கப்படுவார். லெட்ஸ் வெல்கம் ரோபோ. வாவ் ரோபோ. டிடிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ரோபோக்கு. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோபோ. தேங்க் யூ டிடிமா. வெரி வெரி குட். தாங்க இப்போ இது நீங்க சொல்லிட்டேன்ற கொடுங்க. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சோ ரோபோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, முதல்ல அது சொல்லுங்க ரோபோ. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகிழ்ச்சியில் முக்காவாசியில் முழுசாக சொல்லணும்னா அது நம்ம விஜய் தொலைக்காட்சி தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக அந்த மேடை நிகழ்ச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு மேடையில் ஒரு 10 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற காலம் இருந்தது. அதை தாண்டி அதுக்கப்புறம் விஜய் டிவி குடும்பத்துக்குள்ளே வந்து கலக்கப்போது யாருன்னு அதுக்கப்புறம் தான் நிறைய மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட உலக நாடுகளில் எல்லா நாட்டுக்கும் போகிறோம்னா அது காரணம் விஜய் தொலைக்காட்சி. ஸோ அந்த அடிப்படையில் என்டர்டைன்மெண்ட் சர்வீஸ்க்காக இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி இஎஸ் டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, விஜய் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெரி குட் ரோபோ, we are very proud of you. So judges, why don't you give your wishes to him? எப்போவுமே ஒரு தனி இடம் ரோபோக்கு என் மைண்டில் இருக்குது. யூ ஆர் லைக் மை பிரதர் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய இந்த மாதிரி பேர் டிஃப்ரெண்ட் பேர் வாங்கிட்டே போங்க. தேங்க்யூ. மாஸ்டர் நீங்க சொல்லுங்க மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கேள்விப்படும் போது. இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். டாக்டரேட் வந்து நார்மலாக கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரம் நீங்கள் என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேரை சிரிக்க வச்சிருக்கீங்க பாருங்கள்.
எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்திருக்கீங்க, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். பெஸ்ட் ஆஃப் லக். இன்னும் நிறைய இது மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஓகே, ஸோ ரோபோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தில் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம், இன்னைக்கு ஆக்சுவலாக டிடி தான் ஆங்கர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஜூனியர் நதியா வந்திருக்காங்களே, என்ன காரணம்? அழகான மண்டை மேலே ஒரு கொண்டை. எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க, டாக்டரேட் பட்டம். ஏன்னா நான் உங்களை பார்த்து ரெடி ஆகிட்டு வந்தேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் டேக் இட். ஓ, தேங்க்யூ. ஒரு பூவே இன்னொரு பூ வாங்குதே. ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல ரோபோ வந்து நம்ம இன்வைட் பண்ண அதே கையோட அடுத்த பேர் இந்த மேடைக்கு இன்வைட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் யுவராஜ் அண்ட் சுஜிபாலா. அட்டகாசமா இருக்கு உங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸிங். பின்னிட்டீங்க யுவி, இன்னைக்கு நீங்க போங்க, கலக்கிட்டீங்க. நீங்க பியூட்டியா இருக்கீங்க. பாருங்க, ஃபுல் ரோஸ். இந்த பூ வந்து இங்க வச்சா மர்ச்சாயிடுது. மாஸ்டர், நீங்க கபால்னு ஒரு வாழ்த்து கொடுத்துருங்க மாஸ்டர். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேம். ஓகே மேம், நீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் கொடுத்துருங்க ப்ளீஸ். அழகா இருக்கீங்க, அழகா டான்ஸ் ஆட போறீங்க. அந்த ஷர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. 80s ரொம்ப ஃபேமஸான ஒரு, எப்போவுமே நாங்கள் ஹீரோஸ் கிட்ட போகும்போது மோஸ்ட்லி இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி நாங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஓகே கைஸ், so do well, all the very best. தேங்க்யூ. హత్యకు సుఖావా స్లాలువకు చింతావా హత్యకు సుఖావా స్లాలువకు చింతావా సాయా పాండాంతిరిము సాయా బర్ హరి హరి దుఃఖా సాయా పాండాంగ్ డిరిము సాయా బర్ హరి హరి దుఃఖా పదశౌరం హతి పదము நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். ஆஹா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். மானே 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 உன்னைத்தானே. மானே 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 உன்னைத்தானே. என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. மானே 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 உன்னைத்தானே. என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. காலை பனி துளி கண்ணு தவழ்ந்திட கனவுகள் மலர்கிறது. ஆசையின் மேடை நாடகமாடும். நீ தேவன் கோவில் தேரும்
தந்தோ தூவோ நீ தேனில் ஊரே காலோ சென்றல் தானோ மானே 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 உன்னைத்தானே என் கண்ணே உன்னை கண்டே சின்ன பெண்ணே எங்கேருந்து பிடிச்சிங்க இந்த ஏஞ்சல்ஸை? எஸ்டிசியில் டேடிமா அந்த ஏஞ்சல்ஸுடைய ஃபேஸ்லாம் நாங்கள் பார்க்கணும். அவங்க எந்த கடையில இருந்து அந்த ஸ்பானர் எடுத்துட்டு வந்தானுங்க ஒர்க் ஷாப்ல இருந்து எல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்க்கணும் அந்த ஏஞ்சல்ஸுடைய ஃபேஸ். ஏஞ்சல்ஸோட ஃபேஸா? கம் ஆன் எல்லாரும் 1 2 3 சொன்னனே ஃபேஸ் காட்டுங்க பாப்போம். 1 2 3. ஐயோ ஆபரோடே. ஓ மை காட். இந்த ஏஞ்சல்ஸ் பத்தி உங்க கருத்து என்ன ரோபோ? இந்த 4 துபாய் ஷேக் எதுக்கு மூஞ்ச போட்டு வந்தானுங்க? டேடி இதில் வேற இந்த ஏஞ்சல் சொல்லியிருக்கு இது இருக்க மூஞ்ச மறைக்க போகிறேன்னு தெரிஞ்சோம். இங்க பாருங்க கொஞ்சம் பிரைட்டாக போடுங்க மேக்கப் பண்ணிருக்கு. இல்ல அதெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். நானும் பாலாஜி ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல நின்று ஆடணும். ஒரு ரொமான்டிக் சாங் போடுதா அவங்க என்னமோ நம்ம தேனிசை தென்றல் தேவா சாங் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் அங்க படிக்கட்டுல நின்று ஆடினி. வாவ் எப்படி இருந்தது? அமேசிங். ஓகே எனிவேஸ் தேங்க் யூ வெரி மச். உங்களோட அழகுல எங்களால இந்த மேடையை எடுத்துக்க முடியல. இந்த லைட்ஸ் பத்த மாட்டேங்குதுங்கிறதுனால ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ போயிடுங்க. போயிடுங்கப்பா. ஐயோ ஓகே ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ராதா மேம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஒன்று கிளாரிஃபை பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன காமெடி மிக்ஸ் மாதிரி நினச்சி பண்ணீங்களா இல்லை சீரியஸான ஐ மீன் சீரியஸ்ன்னு இல்லை அந்த ரெட்ரோ ரவுண்டு மைண்டில் நினச்சி அப்படி போனீங்களா? என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பிளான் பண்ணோம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் அப்போ நடந்த விஷயங்களை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்ந்து கொடுக்கணும்னு தான் பிளான். அவங்க சைடில் போய் ஏன் அப்படி இப்படி போட்டேன்னா எப்போவுமே சொல்லுவேல பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க சைலண்டாக இருக்கக்கூடாது, ஏதாவது டான்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு. அவங்க பயங்கரமாக உங்களையெல்லாம் விட்டு அவங்கள பார்க்க வேண்டிய அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்க சைலண்டா இருக்க கூடாதுன்னு சொன்னது அவங்க தப்பா புரிஞ்சிட்டு ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. டேய் தல்டா நான் தான் நீங்க ஏய் இல்லடா இவங்க கிட்ட நாம போறோம். டேய் இல்லடா எனக்கு கேட்டா மேடம் சைலண்டா இருக்க கூடாது சொல்லி இப்படி எல்லாம் கால மிதிச்சு அதுல அந்த 4 ஏஞ்சல் ஒரு ஏஞ்சலுக்கு ஏய் நான் தான ஃப்ளவர் கொடுப்பேன். இல்ல நீ வந்து ஸ்டார் இல்லடா நான் தான் ஃப்ளவர் கொடுப்பேன்டா. அவங்களுக்கு தெரியல எது கொடுக்கணும்னு சண்டை போட்டு லேட்டா தான் கொடுத்தாங்க. இல்ல அதை விட எங்களுக்கு அங்க டேய் லவ் வந்துச்சுடா லிப்பேட்றாங்கடா பாருங்க. எனக்கு என்ன சொன்னானே ஒரு செகண்ட் புரியல. அப்படியே நான் அப்படியே நிக்கிறேன். என்ன இவன் என்ன பண்ண போறான் இவன் அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா இந்த பக்கம் வந்து அந்த லிப்ஸை எடுத்து இப்படி காட்டணும். பயந்துட்டேங்க அந்த கேப்ல. யுவராஜ் சுஜிபாலா எப்போவுமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் டூ மச் பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். நல்லாவே நம்ம எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரவுண்டை ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிய வைப்பீங்க. ஸோ அதனால் இதில் ஒரே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தேவதா வந்தது அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சு போயிடும்ல. ஸோ ஐ டோன்ட் நோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து இது நீங்கள் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போனீங்களாங்கிற ஒரு இது இருந்தால் கூட இட் கேன் பி பெட்டர். நீங்கள் 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு இதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த மூமெண்ட்ஸு அந்த சாங்ஸை சூஸ் பண்ணது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எவ்ரி திங் இஸ் ஃபைன் பட் இட் கேன் பி பெட்டர். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச் மேம். மாஸ்டர் யுவராஜ் அண்ட் சுஜிபாலா வாஸ் a very nice performance. உங்கள் ஸ்டைல் எடுத்துக்கிட்ட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டைலும் அதே மாதிரி பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த பின்னாடி இருந்த அந்த தேவதைங்க தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அது தேவதைங்க இல்லையா சார்? தேவாங்குங்க வந்து பண்ண வேலையெல்லாம் தேவதமாயா இருக்கு. இல்லை தேவாங்குங்க தான், பட் இருந்தாலும் என்ன நாய்ஸ் இது ஏதாவது பொல்யூஷன் ப்ராப்ளமா எல்லாம் மாஸ்க் போட்டு நிஜமாவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அது 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. சொன்ன மாதிரி சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் இன்னும் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வி எக்ஸ்பெக்ட் அ லாட். நீங்கள் பண்ணது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. யூ ஷுட் இம்ப்ரூவைஸ், யூ ஷுட் டூ அ லிட்டில் பிட் மோர். அது ஒன்று தான் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி இட் வாஸ் அ நீட் நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாஸ்டர்.
தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஓகே, ஸோ இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதை விட உங்களுடைய அந்த தேவாங்கஸ் எங்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணாங்க. நாங்க தரவா என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ராதா மேம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். ஆஹா மன்மதன் வந்தானா 8 points. Thank you. Master உங்களுடைய ஸ்கோர். Thank you. So 17 points எடுத்திருக்கீங்க நீங்க. Congratulations. And before I send them off, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரீசெண்டா வந்து கோச்சடையான் ஆடியோ ரிலீஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல வந்துட்டு அந்த ஆடியோ ரிலீஸ் நடக்கும்போது கோச்சடையான் தாண்டவம்னு ஒரு பீஸ், ஒரு டான்ஸ் பீஸ் போட்டு காட்டினாங்க. ஸோ அதில் வந்து அந்த கோச்சடையான், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஃபுல் லெங்த் தாண்டவம் ஆடிருப்பாரு. அதோட ஃபுல் மோஷன் கேப்சர் டான்ஸ் கொடுத்தது வந்து நம்மளோட யுவராஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து யுவராஜ் தான் அந்த ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் யுவி. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன். ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாரோடது, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், அடுத்ததுல தேவதைகள் மாதிரி என்ன தேவையில்லாததுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு பிரேக் எடுத்துருவாங்க. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி Season 7 powered by Signora. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி Season 7 powered by Signora. இந்த ரெட்ரோ ரவுண்ட் 80s ரவுண்ட்ல அடுத்ததா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க சாய் சக்தி and ஜூலி. சாய் and ஜூலி, உங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு அளவுக்கு எங்களால ஜட்ஜ் பண்ண முடியுது நீங்க என்ன பாட்டு ஆட போறீங்கன்னு. அதான் அந்த பாக்கியராஜ் சாங் அந்த இத தவறு. கரெக்ட்டா? ஓ மை காட், கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. எனிவேஸ் அப்ப நான் வந்து தவற ஏதோ நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற மாதிரி ஏதாவது நினைச்சீங்களா? இல்ல, நான் அந்த மாதிரி டிஸ்கோ ராமா பாட்டு நினைச்சிட்டேன். வேற எதுவும் நான் நினைக்கல. என்னோட அறிவுக்கு அவ்வளவுதான் என்னால ஏத்த முடியும். அதை விட இது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓகே, அந்த ஹெவி பெர்ஃபார்மன்ஸ், ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் இவங்களாவே இருக்கட்டும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே டாடா பாய் பாய். எங்க இருந்தாலும் நல்லா இருங்க.
நினைத்ததை யார் முடிப்பவன் சொல் அவரிடம் நான் படித்தவன் தான் வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம்தான் அன்பும் நல்ல பண்பும் ரெண்டு கண் போல் காக்க வேண்டும் பணிவும் சொல்லில் கனிவும் கொண்டு வாழ்க்கை ஏற்க வேண்டும் ல, 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 ல. ஒரு நாயகன் உதயமாகிறார் ஊரார்களின் இதயமாகிறார் ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஓகே, பாக்யராஜ் சாராவே வாழ்ந்துட்டு இருக்காராம் இவரு. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஜட்ஜஸ் கிட்ட கேட்கறது முன்னாடி உங்களுடைய இந்த பாக்யராஜ் சார் ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு கருத்து நான் கேட்டே ஆகணும். யாரு அமுதா ஏதாவது சொல்ல ரெடியா இருக்கீங்களா அமுதா? பாக்கியராஜ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா இவர் பார்த்தனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது அப்படியே ஏய் மொட்டை பீட்டரு அவளை புடிச்சு வந்த காட்டு பொங்கல வைகடா அப்படின்னு கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. லைட்டா கொஞ்சம் நம்பி அவன் பண்ண சொல்லுங்களேன். ப்ளீஸ் அமைதியா இருங்க உதவான பொம்பளை பாவோ. ஓகே சரி, ராதா மேம் கிட்ட கேட்கலாம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பாக்யராஜ் சார் பண்ணியிருக்கீங்க அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் அண்ட் அதுல ராதா மேம் இருக்காங்க. சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ் அடிதூள். தேங்க்யூ மேம். சாங்ஸ் கம்ப்ளீட்டாக டான்ஸ் பண்ணீங்க. ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வேணும்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி இருக்கலாம் உங்களோட அந்த ஹீரோ கேரக்டருக்கு. பட் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக மூமெண்ட்டை கொடுத்து அதில் வந்து ஓரளவுக்கு பாக்யராஜ் சார் பாக்யராஜ் சார் மாதிரி நீங்கள் நடிக்கிறோம் இல்லையா, இந்த படம் இந்த பாட்டு கேட்கும்போதே அவரை நம்ம கம்ப்ளீட் பிளட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் சார் மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் டான்ஸும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல். ஜூலி ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ மேம். நீங்கள் வந்து இந்த மாதிரி செமி கிளாசிக்கல்னு சொல்லலாம். உங்களுக்கு 80s பாடி அந்த டான்ஸ் மூமெண்ட் நாங்கள் எல்லாம் எப்படி பண்ணாமோ அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே உங்ககிட்ட இருக்குது. தேங்க்யூ மேம். அதில் வந்து எதுவுமே மிக்ஸ்அப் இல்லை. லேட்டஸ்ட் சாங்ஸ் ஓல்டு சாங் அது 80s பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் மூமெண்ட். சாயி அசத்திட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அசத்திட்டேன். தேங்க்யூ. த்ரூ அவுட் டான்ஸு எங்கேயுமே மறக்கலை. ரொம்ப என்டர்டெயினாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதை பற்றி ஸ்பெஷலாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த தாவடி கலவுகள் முதல் தடவையாக கெஸ்ட் அப்பரன்ஸ்னெல்லாம் எனக்கு தெரியாது. பாரதிராஜா சார் வந்து இந்த மாதிரி பாக்யராஜ் சார் படத்தில் ஒரு சாங் பீட் இருக்குது. சித்ரா சார் சொன்னார் போனோம். அப்போ வந்து இதோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த சாங்கை வந்து டைரக்ட் பண்ணது பாரதிராஜா சார். அவரை செட்டில் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் சாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செட்டு இந்த மாதிரி கிளாமரஸ். அப்போது தெரியும்ல சிஷ்யன் மேலே எவ்வளோ அந்த குரு சிஷ்யன் அந்த அந்த ஒரு அன்பு பாசம் அந்த ரெஸ்பெக்ட். இவர் வந்து ரொம்ப டென்ஸாக இருந்தார். நம்ம முதல் தடவையாக கிளாமராக அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் சார்ன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை அந்த பாசம் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சாங்ஸ் ரொம்ப இந்த மூமெண்ட் இருக்குல்ல ஏன்னா அவருக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும். அதில் வந்து ஹெவியாகவும் மூவ்மெண்ட் இருக்கணும். கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் ஏரோபிக் மாதிரி இருந்தால் கூட அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா ஐ தரோலி என்ஜாய் அடிதூள். நத்திங் எல்ஸ். தேங்க்யூ மேம். அண்ட் அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். அதுவும் அந்த பாடல் அந்த டைம்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்திருக்கும். லைக் இப்போ வரைக்கும் அது இருக்குன்னா ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணது ஒரு நைஸ் டிசிஷன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்ததா உங்களுக்கு? தீதி நம்ப மாட்டீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிராஜா சார் வந்து இந்த பாருமா அந்த ஒரு ஷார்ட்டில் பிச்சைக்கார மாதிரி அப்படி ஓடிட்டு வான்னு சொல்லி எந்த ஷூட்டிங்லேருந்து கூப்பிட்டா கூட நான் போவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கூப்பிடுற ஒரு படத்தில் ஒரு ஷார்ட்டு கூட
எனக்கு வந்து அந்த படத்திலே ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சின்சராக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பாக்யராஜ் சார் காம்பினேஷனில் முந்தானை முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்காதான்னு நிஜமாவே ரொம்ப அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கணும்னா கொடுத்து வைக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹீரோவோட சேர்ந்து அது குருவோட காம்பினேஷனில் டான்ஸ் பண்ணுறதுன்னு எப்படி இருக்கும். அதனால் ஒரு ஷார்ட் ஆனால் கூட ஓடி போயிடுவே. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் இப்போ இல்லை அப்பவும் சரி. ஓகே, தட்ஸ் சோ நைஸ் மேம். தேங்க் யூ. மாஸ்டர் நீங்க சொல்லுங்க இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சாய் சக்தி அண்ட் ஜூலி ரொம்ப நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன வாரம் சொன்ன மாதிரி லேகியம் சாப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மாஸ்டர். மூலிகையிலிருந்து லேகியம் ஆயிடுச்சா? ஆனால் டோசேஜ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தடவை. பட் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, டான்சர்ஸ் கரெக்டாக பண்ணாங்க, கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அண்ட் ஸ்டைலும் ரொம்ப நல்லா. அது ஜூலி எஸ்பெஷலி நீங்கள் வந்து அந்த 80s ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு. 80s ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாய் சக்தி நீங்களும் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ அந்த லேகியமோட எஃபெக்ட் கொஞ்சம் இல்லாமல் போகுது, பட் பார்த்துக்குங்க. ஓகே மாஸ்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரோட. தேங்க் யூ so much judges. ஓகே, இப்போ உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மேம் நீங்க சொல்லுங்க. தேங்க் யூ மேம். சூப்பர். மாஸ்டர் எவ்வளவு கொடுப்பாரு நினைக்கிறீங்க? எனக்கு டென்ஷனா இருக்கு இப்போ. மாஸ்டர் வந்து வேணாம் சொல்லாதீங்க, சரி நம்ம கேட்கலாம். மாஸ்டர் நீங்களே சொல்லுங்க. நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவரிடம் நான் படித்தவன். Thank you so much master. 20 points, 10 plus 10 20 points full house வாங்கிருக்கீங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாணம் வேற. ஃபுல் டென்ஷன்ல ஆடிட்டு இருந்தாங்க இவங்க. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், எனக்கு தெரியல, நான் அதை யோசிப்பேன், இது ஆடுவேன், எப்படி எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு சூப்பர். ஐ திங்க் இட்ஸ் a super start நினைக்கிறேன் for you. Thank you so much Didi. Thank you master. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arna Ice Cream Jodi Season 7 powered by Signora Wear. Well, இன்னும் 2 நாள்ல வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டு வருது. ஓகே, சோ வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? முதல்ல நீங்க ரோபோ நீங்க சொல்லுங்க. தமிழ் புத்தாண்ட ஒரு தமிழன் எப்படி கொண்டாடுவானோ அது மாதிரி கொண்டாடணும். பின்ன தெலுங்கு புத்தாண்டு மாதிரி இல்ல டிடிமா, அன்னைக்கு வந்து வேட்டி சட்டை. கரெக்ட். அந்த தமிழ் பண்பாடோட அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சுத்த தமிழ்லயே பேசணும். சுத்த தமிழ்லயே பேசணுமா? ஆமா. இப்போ இவங்கள்ட்ட கேக்குறோம். இவங்கள்ட்ட கேட்கலாமா? அந்த தமிழ్ ఆండ్ వరుస இருக்குல. నేను ఎప్పుడు తమిళ ఉగాది చేసుకోలేదు, తెలుగు ఉగాది చేసుకున్నా. కావాలంటే ఉగాది ఇక్కడ తెలుగు ఉసారి చేసుకుంటారు. కావాలంటే దాని గురించి అడుగు. ఇక్కడ తెలుగు ఉసారి చేసుకుంటారు. நோ ஓகே, அங்க கொடு, நீ சொல்லு. தமிழ் வருடம் அந்த ஒவ்வொரு மாதத்தோட பேர் சொல்லு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, தை, மாசி, பங்குனி. தப்பு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஏய் தப்பு. அட போடி, சொல்லுதே திருப்பி. ஆமா தப்பு. இங்க விடா, இங்க வேணும். அங்க தமிழ் மாதத்தினுடைய பேர். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்புறம் பங்குனி இல்ல, இன்னும் ஒண்ணு விட்ட. கரெக்ட். தான். ஏன் இப்படி? இங்க பாருங்க, அது ஒரு மலையாளி பொண்ணு வந்துட்டு எவ்வளவு அழகா சொல்லிருக்கு. சூப்பர். உன்னுடைய கணவருக்கு இங்க இருந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிரு. வேண்டாம். சொல்லு. வெக்கப்படுற ஜூலி. ஜூலி. வெக்கப்படுறடா. டேய், ஸ்கை இஸ் கமிங் டவுன். நீ சிரிக்கிற சிரிப்புல நான் செதச்சிட்டேன். அவரை நான் செல்லமா வந்து பப்பி குட்டி பப்புன்னு கூப்பிடுவேன். ஓ அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ நீ வந்து என்ன பண்றேனா? பப்பு. ஒரே கப்பு நீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள். பப்புமா, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களை என்ன தலைப்பு செய்தியா வாசிக்க சொன்னேன்? வாசகர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அந்த மாதிரி சொல்லி. ரொம்ப வெக்கம் வருது. சரி ஓகே. இந்த பிரியா அங்க என்ன பேன் பார்த்துட்டு இருக்க? ஓகே டென்ஷன் ஆகாதீங்க. கம் ஆன் பிரியா. உயிர் எழுத்து எத்தனை? 12. மெய் எழுத்து 18. ஆயுத எழுத்து 1. எழுத்துங்க. கரெக்ட்டா? சி
அடிச்சாதம்மா. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாத. நீ சொல்லு ஆனந்தி. உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை, உயிர்மெய் எத்தனை? நீ சொல்லு. அது தப்பா சொல்லிருக்கு. உயிரெழுத்து பெஞ்சுமலன் correct. எந்திரிச்சு நிக்கணுமா? எந்திரிச்சு நோ பெஞ்சுமலன். ரோபோ. எந்திரிச்சு நெல்ல ஆனந்தி. ஓகே ரோபோ. எந்திரி மேல ஏறு. ரோபோ. மேல ஏறு. சொல்லிட்டேன். இப்ப சொல்லு. சாரி. ஒரு டாக்டர் பண்ற வேலையா இதெல்லாம்? சொல்லு சொல்லு. உயிரெழுத்து 12. உயிர்மெய் எழுத்து 18. கொண்டா பெஞ்சுமலன் நிக்கல. கொண்டா. சரி தமிழ் தப்பா சொல்லிட்டேன். சரி ஓகே நில்லு. ஒரு செகண்ட் நில்லு. நீங்க क्वेश्चन திருப்பி கேளுங்க, கரெக்ட்டா சொல்றேன். சரி உயிரெழுத்து. உயிரெழுத்து 12. மெய்யெழுத்து. மெய்யெழுத்து 18. ஆயுதெழுத்து. ஆயுதெழுத்து 1. உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் பாருங்க. ஓகே 213. மைக் கொடுத்தது. சொல்லிட்டேன் நில்லு அங்கே. அங்க வர. நீ சொல்லுமா. எல்லார்கிட்டயும் ஒரே क्वेश्चन இல்ல தப்பா சொன்னச்சுல. 12 18. இல்லம்மா கரெக்ட்டா உயிரெழுத்து இத்தனை, மெய்யெழுத்து இத்தனை கரெக்ட்டா ஆர்டரா சொல்லு. உயிரெழுத்து மொத்தம் 12. அப்புறம் இக்கு இங்கு சின்னு அது வந்து இக்கு இங்கு தான் மெய்யெழுத்து. மேல புள்ளி வச்சாதான் அந்த மெய்யெழுத்து. சண்டை போடுங்க. குடி இப்படி சண்டை போடுங்க ரெண்டு பேரும். அது 18. எது 18? இக்கு இங்கு சின்னு. அது என்னது மெய்யெழுத்தா உயிரெழுத்தா? மெய்யெழுத்து. ஓகே. ஓகேயா? உயிர்மெய் எழுத்து எத்தனை? ஆமா ஆ பிளஸ் ஆ கூட்டல் இக்கு இஸ் ஈக்குவல் டு கா. அதான் உயிர்மெய் எழுத்து. அக்கா வெரி குட். தெளிவா இருக்கா பல தெளிவா. உயிர்மெய் எழுத்து எத்தனை? ஸ்கூல் முடிச்சு வந்திருக்கா. 216. கரெக்ட் அடுத்தது 216. அடுத்தது ஆயுத எழுத்து. அக்கு 1. மொத்தம் எத்தனை எழுத்து? 247 நினைக்கிறேன். நீங்களே கூட்டுங்க. 247. அதுதான் சொன்னேன் இப்ப நான். அப்ப சொன்னியா? வெரி குட். 247 தான நான் இப்ப சொன்னேன். அத ஒழுங்கா சொல்லணுமா இல்லையா? வெரி குட். இப்போ அடுத்து பசங்க வந்து அழகா ஒவ்வொரு குறள் சொல்ல போறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வெரி குட். மாப்ள. செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. வெரி குட். அடுத்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வெரி குட். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். சூப்பர். சரி இது வந்து திருக்குறள் கிடையாதா? நானே ரொம்ப யோசிச்சு சொல்றேன். திருக்குறள் ரோபோ எனக்கு சூப்பரா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இன்னா செய்தாரை ஒருத்தல்னா உங்களுக்கு கெட்டது செய்றவங்கள எப்படி இது பண்ண ஈடு கட்டணும்னா அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிரணும். அவங்க அதாவது அவங்க அசிங்கப்படுற மாதிரி ஒரு நல்லது செஞ்சிரணும். அவங்க வெக்கப்படுற மாதிரி. வெக்கப்படுறனா எம்பாரஸ் ஆவற மாதிரி அவங்களுக்கு நாம நல்லது செஞ்சிரணும். சூப்பர்யா. வெரி குட்யா. வெரி குட். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. கரெக்ட்டா சொல்றீங்களா? மலை. சொல்ல நினைச்சதா அவர் கரெக்டா சொல்லிட்டார். தெரிஞ்சதே ஒரு குறள். சரி நான் ஒரு ஃபேமஸா ஒரு பாட்டுல வரும். நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். செய்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. ஏஆர் ரெஹ்மான் இசையமைத்து விண்ணை தாண்டி வருவாயே படத்துல அந்த ஒரு பாட்டுல அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் வரும். அன்பிலார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் குன்கண்ணீர் புன்கண்ணீர் உன் கண்ணீர் நீர் வழிந்தால். முடிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு காப்பி அடிச்சு உன் கண்ணீர் நீர் வழிந்தால். ஓகே. வெரி குட். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சூப்பர்யா. வெரி குட் செலாம். அடுத்து யாரு? அமுது. ஓட மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு. டேய் மக்கு. தப்பா சொன்ன அமுதவாணன் என்ன பண்ணலாம்? தெரியலையே. என்ன வேணா பண்ணலாம். உங்க இஷ்டம் தானே. இங்க எல்லாரும் இருக்கோம்ல டிடி, எங்களை மாதிரி நடிக்க சொல்லுங்க. கண்டெஸ்டன்ட்ஸ் மாதிரி பண்ணுவீங்களா அமுதா? பண்ணுங்க அமுதா. கமான் அமுதா கமான். சென்டர் ஸ்டேஜ் வாங்க. ஜூலி நீங்க தானே கேட்டீங்க. ஜூலி மாதிரி பாடுறேன் நான். ஓகே இப்போ ஜூலி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி. நீ பாதி நாம் பாதி அட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்சம்மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா, ராமன் கதைய கேட்போமா, இல்ல வளைச்சு பாப்போமா. எம்மா 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 எம்மா. நெக்ஸ்ட் யாரு? சாய் சக்தி மாதிரி. ஓகே. எம்மா 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 எம்மா.
ஓகே பாட்டு போடுங்க. அடுத்து யாரு? டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து யாரு சூஸ் பண்றீங்க? சரி ராதா மேம் மாய் பண்ணுங்க. போடுங்க. ஓகே. எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி நீ பாதி நாம் பாதி அட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்சம்மாவே அரைப்போமா துவைச்ச துணிய துவைப்போமா ராமன் கதைய கேட்போமா இல்ல வளைச்சு பாப்போமா எம்மா 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 இல்ல அமுதா பட் நிஜமாவே நீங்க ரொம்ப இன்னோசென்ட் தெரியுமா? ஹலோ ஏய் நிஜமா ஆமாடிடி. சத்தியமாடி போன வாட்டி நான் மாஸ்டரோட கோத்துட்டேன் அப்பயும் செஞ்சாரு. இந்த வாட்டி மேம் கிட்ட கோத்துட்டேன் இப்பவும் உடனே மேம் மாதிரி சரிங்களா? சரினே. ஏன் அப்படி ஒத்துக்கிறீங்க? மேம் முன்னாடி ஏன் அப்படி பண்ணிடுறீங்க? தம்பி நீ இன்னும் ஆடவே இல்லடா. அவங்க மார்க் வேற போடணும். இது தெரியாம போய் மாட்டீங்க. டேய் அவங்க அம்முதை கூட கோத்து விட்டுருவான் போல. அம்முதேறா சரியா நாள் இப்படி தான் கோத்து விட்டு போயிடுவான். அட்டிங் டென்ஷன் ஆகாதீங்க அப்பதான். நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலாமா? நீ டென்ஷன் ஆகாத. மேம் கிட்ட கேட்கலாம் எப்படி ஆடி இருக்கீங்கன்னு. இருங்க. இல்லை நல்லா வாட்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரொம்ப மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுல்ல நடந்து வரும்போது, அதனால கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி குட். அவங்க ஸ்டெப் எல்லாம் ஸ்டெப் நம்ம போட முடியாது. எது அவங்க ஈஸியாக போகிறாங்களோ அது மட்டும் நம்ம பண்ணிக்கிறது அந்த மாதிரியா. வெரி குட். ஓகே thank you so much அமுதா. Let's give a big round of applause. Please take a seat. எவனடே அமுதா அது உட்கார. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signora Wear. ஓகே நம்மளுடைய இந்த ரெட்ரோ 80s ரவுண்ட்ல அடுத்ததா வந்து கலக்க போறாங்க. Let's welcome சித்தார்த் and பிரியா. சித்தார்த் and பிரியா. So 80s உங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் ஃபார்மா பிரியா? பிடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடா பயங்கர இன்ட்ரெஸ்டோட தான் ரிஹர்ஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே சித்தார்த் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். முன்னாடி ஆடும்போது அதோட கஷ்டம் தெரியும். ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸ்டாஃப் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வலிச்சது. ஓகே இப்படியே ஆடுறாங்க எல்லாமே. அதனால ஓகே எனிவேஸ் சோ நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா ஆடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டு வெல். Thank you. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை நாராரி
நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். யாரடா நான் தீயடா ஹே பகைவனே போ. வானிலே தேடினாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீதும் நேரமே ஆடை நான் தானே. வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலும் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. வானம் பாடும் பாடல் நானும் கேட்கிறேன் வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன். மாலை காற்றில் காதல் ஊஞ்சல் போடவா காமம் பேச போகும் தேறி ஆடவா நாளும் மார் மேதிலே ஆடும் பூவை தோளில் யார் சூடுவார் தேவனே. மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மார்பிலே தேவனே சூடுவார். வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலும் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. பியூட்டிஃபுல்லான ரெட்ரோ சாங்ஸ் எடுத்து ஆடி இருக்கீங்க பிரியா அண்ட் சித்தார்த். ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. மேம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ மேம். ஒரு ஃபுல் ட்ரீம் சாங்கை ஸ்டேஜில் பார்த்த மாதிரி இருக்குது. அழகான ட்ரெஸ். பிரியா லாஸ்ட் 2-3 ரவுண்ட்ஸாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. பிகாஸ் டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. உங்கள் ஃப்ரீ அந்த காலை தூக்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட். செட் ப்ராப்பர்ட்டி அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாமல். டான்ஸர்ஸும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகாக ஒரு 80s ட்ரீம் சாங்கை ஸ்டேஜில் பார்த்த மாதிரியே இருக்குது. சித்தார்த் கலக்கிட்டீங்க. உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், உங்களோட அந்த 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 டிப்பிக்கல் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த இப்படி அதெல்லாம் ரொம்ப எப்போவுமே சிரிச்சிட்டே ஆடுவீங்க, இல்லைன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இதில் அந்த டான்ஸுக்கு தகுந்த மாதிரி ரசித்து அந்த ரசனை உங்கள் ஃபேஸிலும் தெரிஞ்சது. மூமெண்ட்டோட சேர்ந்து ஃபேஸில் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ரசித்தேன். 80ஸில் வந்து மூமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். அது வந்து பைஹார்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஷார்ட்டு தான் நிறைய இருக்கும், நிறைய கட் ஷார்ட்டும் அப்போ எடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் டான்ஸ் ஆடுற ஹீரோயின்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் கொஞ்சம், ஏன்னா டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு அப்போ தான் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி காமிக்க முடியுங்கிறதுக்காக ரொம்ப டஃப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக டான்ஸர்ஸை கூட பின்னாடி அதே மூமெண்ட் பண்ண வைப்பாங்க. அப்போ அது ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு இது நீங்கள் மாற்ற வேண்டியது என்னென்னா, நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் வரும்போது நீங்கள் மூமெண்ட்ஸில் சின்ன டென்ஷன்ஸ் வரும்போது கீழே பார்ப்பீங்க. புரியுதா? கீழே பார்க்கும்போது நடுவில் லிப்பு விட்டு போகும், அந்த டென்ஷன் கண்ணில் தெரியும். அதே வந்து அந்த மூமெண்ட்ஸு வந்து கொஞ்சம் எங்கே மறந்து போமோ, முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், மறந்து போகும்போது ஸ்டெப்பை கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்து அப்படி டான்ஸ் ஆடுங்க. அப்போ என்ன ஆகுன்னா கொஞ்சம் அந்த grip, எது நம்மளை யாரையுமே ஃபேஸில் பார்க்கக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்போ அந்த அது எஸ்பெஷலி 80ஸில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எங்ககிட்ட எப்போவுமே. ஏன்னா எந்த மூமெண்ட்ஸ்லையும் அதனால் உங்கள் ஐ கான்டாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் இவர் அப்படியே பார்த்து உங்களை ரசிச்சிடும்போது நீங்கள் அப்படி சீரியஸாக ஆடிட்டு இருப்பீங்க. அதனால் அந்த லிப் மூமெண்ட் வரும்போது, சிம்பிள் மூமெண்ட் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, அந்த எக்ஸ்ப்ரெஷன் சிரிச்சுக்கிறது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஷனோட சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் நல்ல டான்ஸர், அதனால் உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டராக வரும்.
ரொம்ப ஐ ட்ரீட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் ப்ளீஸ். சித்தார்த்தன் பிரியா அப்படியே 80s போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிகினிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் சித்தார்த், யூஆர் இம்ப்ரூவிங் டே பை டே. இட்ஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம். அண்ட் பிரியா சொல்ல வேணாம், யூஆர் வெரி குட் டான்சர். அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து அப்போல்லாம் வந்து தே நெவர் ஹேவ் கட் ஷார்ட்ஸ். கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் போட்டி. அப்போல்லாம் கொரியோகிராஃபர்ஸ் வந்து நான் பெரிய கொரியோகிராஃபராக இவர் பேர் வாங்குறாருன்னு பயங்கர போட்டியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் லென்த் ஒரு பிஜிஎம் கூட ஃபுல்லாக ஆட வைப்பாங்க. சில டைம் ஃபுல் பிஜிஎம் ஃபுல்லாக ஆடணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து எவ்ரி 4 counts they'll சேஞ்ச் த மூவ்ஸ். இல்லை 2 counts கூட சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. டக்குன்னு எல்லாம் சேஞ்ச் ஆகும். அது மாதிரி நீங்கள் அந்த கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஐ thoroughly enjoyed all both of your performance. It was a visual treat as well. It was very good. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கான நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இவங்களுக்கான ஸ்கோர்ஸ் ராதா மேம். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். 10 points. சூப்பர். மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். வானிலே தேடினாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா, மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா, ஆசை மீதும் நேரமே. சூப்பர். full 20 points அடிச்சிருக்கீங்க. So all the very best once again, congratulations. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு பார்த்தது 80s ரவுண்ட். ஸோ அந்த ரெட்ரோ ரவுண்ட். இந்த ரெட்ரோ ரவுண்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிற அவார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல். ஸோ இன்னைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது ஆடினது யாருன்னா மிஸ்டர் வடிவேல் பாலாஜி, யுவராஜ், சாய் சக்தி அண்ட் சித்தார்த். ஸோ இந்த 4 மேல் கண்டெஸ்டன்ட்லேருந்து யாருக்கு பெஸ்ட் மேல் போக போகுது. பட் அதுக்கும் முன்னாடி இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க ரவுண்ட் சொல்லுங்க மேம். சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மலரும் நினைவுகள் ரொம்ப பிடிச்சது. எப்போவுமே சரி, மேபி 80s வந்ததுனால இருக்கலாம். இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன சேனல்ஸில் எங்கள் மூவிஸ் வந்துட்டே இருக்கும். அது மற்றவங்க சின்ன குழந்தைய கூட பார்த்து, உங்களை நான் அந்த படத்தில் பார்த்துருக்கேன்னா அப்போ பிறந்து கூட இல்லையே, அவங்க அப்பா அம்மா கூட கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்களே நினைப்பேன். பட் அந்த அதுவும் இவங்க எல்லாம் அதெல்லாம் எடுத்து திருப்பி அந்த சாங் பண்ணும்போது அவங்க அந்த அளவுக்கு எங்களை பார்த்துருப்பாங்க, எங்கள் ஸ்டைலை எங்களை பற்றி நினச்சிருப்பாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த நேரத்தில் ஆகுது அட்லீஸ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ சொல்லுங்கள், இன்னைக்கு இந்த 4 மேல் கண்டெஸ்டன்ட்ல யார் பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்க போகிறாங்க? இந்த வாட்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம சாயும் சித்தார்த்தும் ரொம்ப நல்லா ஆடி இருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து நல்ல மார்க்கை கொடுத்துருக்கேன். பட் வின்னராக வந்து இப்போ சித்தார்த். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்குற சித்தார்த்துக்கு ஸ்டர்லிங் ஹாலிடே ரெசார்ட்ஸ் வழங்கும் 3 days 2 nights கான ஃப்ரீ ஸ்டே அண்ட் நல்லா சாப்பு கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. சொல்லுங்க சித்தார்த், how happy you are? இதை அப்படியே தக்க வைக்கணும், அதுதான் பெரிய டாஸ்க் இனிமே. ஸோ வில் கிவ் அவர் பெஸ்ட். ஓகே, thank you so much சித்து. Thank you, please. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் பெர்ஃபார்மர். ஸோ இன்னைக்கான அந்த 4 பெண்கள் ரெட்ரோ குவீன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா பிரியா, ஜூலி, சுஜிபாலா அண்ட் ஷிபானி. ஸோ இந்த 4 பேரில் யாருக்கு அந்த அவார்ட் போக போகுது? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்ணீங்க மாஸ்டர்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ஃபீலிங். எல்லாமே நல்ல சாங்ஸ் எடுத்திருந்தீங்க. எல்லாரும் காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ thoroughly enjoyed today's performance. அப்புறம் இன்றைக்கி பண்ண 4 கேர்ள்ஸுமே எல்லாருமே நல்லா ஆடி இருந்தீங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான். பட் அதில் பெஸ்ட்டாக பண்ணது யாருன்னா ஜூலி. இது
ரிசார்ட்ஸ் வழங்கும் 3 days 2 nights-க்கான ஃப்ரீ ஸ்டே. நல்லா சாப்பு கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. பட் இருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு gift கூட இருக்கு. எஸ்டெல் டிசைனர் காஸ்டியூம் ஜுவல்லரி வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. இப்போவே இதையே என்னோட கிஃப்டா உன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்துறேன். ஜூலி டிடி நம்மளோட நம்ம எல்லாரோட கிஃப்டா? எல்லாரோட gift. சொல்லுங்க ஜூலி. ஆக்சுவலாக வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிடைக்கலையும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த தடவை ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேல எல்லாமே ஹாப்பி டேஸ் தான். எல்லாமே நிஜமாவே ஹாப்பி டேஸ் தான் உங்களுக்கு. ஒரு வாட்டி லெட்ஸ் கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ ஜூலி ப்ளீஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு 4 ஜோடிகள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ரெட்ரோ ரவுண்டுக்காக. இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல இருந்து இன்னைக்கு பெஸ்ட் ஜோடி அப்படின்னு அவார்டு வாங்க போற அந்த ஜோடி யார்? ஏன் இன்னைக்கு ஆன அந்த 4 ஜோடிகள் யார் நான் முதல்ல சொல்லிடுறேன். வடிவேல் பாலாஜி அண்ட் சிவானி, யுவராஜ் அண்ட் சுச்சிபாலா, ஜூலி அண்ட் சாய் சக்தி, சித்தார்த் அண்ட் பிரியா. இந்த வாட்டி ஜோடியா கொடுத்ததில் எனக்கு நான் ஏன் பெஸ்டேன்னா அது எனக்கு கொரியோகிராஃபருக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதில் எக்ஸ்பெஷலி அந்த அந்த ஹார்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஏன்னா எப்போவுமே வந்து எங்களுக்கெல்லாம் க்ளோஸ்அப்ஸ் வருதுன்னா ரொம்ப பிடிக்கும். யூனோ அதுவும் ட்ரெஸ்ஸை வந்து ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். ஒரு செப்பல் போட்டால் கூட அவங்களுக்கு தெரியணும். அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே போஸ்ட் கொடுப்பேன். ஸோ எப்போவுமே அந்த ஸ்டாப் பிளாக்கில் அப்படி கவர் பண்ணும்போது டைம் டிங் அப்படி இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி ரொம்ப அழகாக, அதாவது 80s என்னென்ன சின்ன சின்ன விஷயங்க நம்ம ஆடியன்ஸ் மைண்டில் ஏறிடுச்சோ அதை பார்த்து பண்ண கொரியோகிராஃபர் யூ ஆர் ரியலி வெரி குட் இல்லையா மாஸ்டர்ஜி? ஸோ பிரியா அண்ட் சித்தார்த், த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆசம். பெஸ்ட் ஜோடி ஆஃப் தி டே சித்தார்த் அண்ட் பிரியா. உங்களுக்கு ஜெயம் கொண்டாம் வழங்கும் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher and ஜெனரல் மொபைல்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. ஈச் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher கிடைக்குது. ஸோ ஐஃபோன் 5s அடுத்த வாட்டி வாங்கிக்கோங்க. என்ன 50000 ரூபாய் நீங்க போடுங்க, 5000 ரூபாய் மட்டும் நாங்க தருவோம். ஓகேவா? ப்ளீஸ். ஃபுல் கிரெடிட் ஆப்வியஸ்லி கொரியோகிராஃபர் அபு. ஏன்னாக்கா லாஸ்ட் டைம் நாங்கள் ரோஜா ரொம்ப மொக்க வாங்கினோம். என்ன நான் ஃபீல் பண்ணேன், பட் என்னை விட சித்தார்த் அண்ட் அபு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எப்படியாச்சும் பண்ணணும், இந்த வாட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு வி புட் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் வி பர்ஃபார்ம்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா அண்ட் சித்தார்த், சூப்பராக ஆடிருக்கீங்க ரெண்டு பேரும். ஸோ ப்ளீஸ் ஆல் தி கண்டெஸ்டன்ட்ஸ் கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ நம்மளுடைய ஜோடிஸ் எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்னா, இப்போ இவங்களோட சேர்ந்து 80ஸ்க்காக ஒரு சூப்பர் சாங்க்கு ஆடியே தீரணும் அப்படின்னு நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். ப்ளீஸ் முடியாது மட்டும் சொல்லாதீங்க. ஹீரோ சார் இவராகவே நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டே நீங்க எல்லாரும் சாரோட சேர்ந்து ப்ளீஸ் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ். நீங்க எல்லாம் பயங்கரமான பேக்கப் டான்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் பேக்கப் டான்சருக்கு எந்த 80 சாங்ல எல்லாம் கொடுத்துருக்காங்களா? இல்ல நமக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கா. அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கிரெயின் வச்சு யூஸ் பண்ணுங்க. டாடா பை பை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க மனசு மாறதுக்குள்ள. Bye. இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரோவேர். பாட்டு போடுங்க. சாங் டைமுமா சூப்பர்.